ஹாய் மேம். ஹலோ ஆல். நான் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து இன்ட்ராக்ஷன் செஷன் நினைச்சேன். பட் இவங்க வந்து சொன்னதுல இருந்து எனக்கு எவ்ரி மொமெண்ட் உள்ள வந்து நான் வந்து ரொம்ப என்னோட டயர்ட்னஸ் ஃபர்ஸ்ட் போயிடுச்சு மேம். சரி, அதாவது நான் சமைக்கணும்னு நினைச்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைப்பேன் ஒரு டைமும். இப்போ அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்த உடனே நான் போனோடனே நான் ஹாப்பியாக சமைக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் விட எனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் போகணும் தான் நான் மெயினாக வந்ததே. அந்த டயர்ட்னஸ் இப்போ இல்லை மேம். அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக பசங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன். இப்போ அந்த மாதிரி சமைக்கவே முடியல என்னால். அப்படி போய் இப்போ நான் பழையபடி நான் டெய்லி ஒன்று சேர்ந்து பசங்களே ஆச்சரியப்படுறாங்க, இன்னும் அம்மா பழையபடி எந்திரிச்சு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அஃபெக்ட் ஆகிறது வந்து என்டையர் ஃபேமிலி. அதுதான் மெயின் விஷயம். ஏன்னா ஒரு டைம் சமைப்பேன், பசங்களை அனுப்பிச்சுடுவேன், திரும்ப போய் படுத்துவேன், திரும்ப மதியம் லஞ்ச் சமைப்பேன், திரும்ப போய் படுத்துவேன், திரும்ப பசங்க வரதுக்குள்ள அந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு சில டைம்ல முடியாது. மோஸ்ட்லி கடையில வாங்கி கொடுக்குற மாதிரி ஓட முடியும். கடையில வாங்கி கொடுக்குற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து இல்ல நம்மளே சமைச்சிடணும், நம்மளே வந்து ஒரு பூஸ்ட் எனர்ஜி மேம் எனக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல நான் உள்ள வரும்போதே இன்னைக்கு நான் வந்து யோசிச்சு வந்தேன், இவங்க என்னது எனக்கு இவங்க தானே அடையாளம் கொஞ்சம் தெரியல. ஏன்னா அந்த கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் வந்து நல்ல டிஃபரன்ஸ். எவ்வளவு போட்டோ எடுத்தாலுமே என்ன மேக்கப் போட்டிருந்தாலும் கண்ணுல மட்டும் அந்த கருவளையம் இருக்கும். என் சின்ன பையன் கேட்டே இருப்பான், எப்பமா அந்த எல்லாம் என்னென்னோ கிரீம் வாங்கி போடுறோம், அந்த கண்ணு கீழே மட்டும் போகவே இல்லைன்னு. இப்ப அந்த டயர்ட்னஸ் போயிடுச்சு, க்ளோ இருக்கு. என்னையே நான் கனால இன்னைக்கு ஃபுல்லா சரி நான் வந்து கிளையண்ட் கன்ஃபார்ம் பண்ணாம அவங்களுக்கு டெஸ்டிமோனியல் கேட்க கூடாது. சோ அதனால தான் நான் வந்து ஒரு தடவை 2 தடவை கேட்டேன், அவங்க தானேப்பா இவங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இன்னொன்னு ஹாப்பியா இருக்காங்க. இப்ப பார்த்தா யாருக்குமே பேச தோணாது. அவங்க துள்ளி குதிச்சு வந்து அவங்களே ரெவியூ கூட இல்ல மேம், யார்கிட்டயுமே வந்து நான் டயர்டா இருக்கும்போது பேசவே தோணாது. புரியுது. இப்போ வந்து நானே ஹாப்பியா போய் எல்லாத்தையும் பேசுற அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டேன். பவர் ஆஃப் ஆக்சி பிளஸ் டீடாக்ஸ் நான் சொல்லுவேன். இதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா இவங்க சிஸ்டருக்கு. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இவங்களை எப்படி இழுத்துட்டு வந்து இங்க கொண்டு விட்டாங்க. அப்பெல்லாம் கூட ஏதோ ஒரு மாதிரி ஒரு குழப்பமா தான் இருந்தாங்க. இப்போ வந்து எப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஒன்னொன்னா ஒர்க் ஆக எந்த ஒரு விஷயமே ஆரம்பிப்பா அதை கரெக்டா ப்ராசஸ் முடிக்க மாட்டேன். இது வந்து நான் வந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. முடிச்சு நம்மள எல்லாரும் கேட்கணும், என்ன திடீர்னு நீ எப்படி ஆன அப்படின்னு சொல்லி நம்மள கேட்கும்போது தான் நம்ம எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த வீடியோ வந்து இன்னொரு 10-15 டேஸ் கழிச்சு அப்லோட் பண்றேன். ஏன்னா அப்பதான் உங்க ப்ரோட்டோகால்ஸ் கம்ப்ளீட்டா முடியும். கண்ணு பற்றக்கூடாது. அதனால வந்து நான் சொல்லவே இல்லை. யார் ஹஸ்பண்ட் கூட வரேன், அந்த மாதிரி பாத்திருக்கேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நான் டெய்லி வந்து நான் ஓகே உனக்கு நீ சூப்பரா இருக்க, நீ என்ன பண்ணுவோம் ப்ராசஸ் கரெக்டா போயிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணு அப்படின்னு. grateful to her sister who made her to trust the treatments. கண்டிப்பா எப்பவுமே வந்து சாரியும் பார்க்கணும் நெக்ஸ்ட். சோ அதுக்கு 11th அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டீங்களா? அப்பாயின்ட்மென்ட் போட்டா கிடைச்சிரும் உங்களுக்கு. and moreover நான் எல்லாத்தையுமே கேக்குறதாங்க, ஆக்சி பிளஸ் in one word னா நீங்க என்ன சொல்வீங்க? எனர்ஜி மேம். எனர்ஜி. இது யாருமே சொன்னது இல்ல. ஆக்சி பிளஸ் னா எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க. எனர்ஜி மேம். ரெஜுனேட்னு எல்லாரும் சொல்றாங்க, வந்து எல்லாம் என்னென்னோ வேர்ட் சொல்லுவாங்க. எனக்கு எனர்ஜி கொடுத்துருங்க. எனர்ஜி இருந்தா எல்லாமே வேணுங்க. பவர் ஹவுஸ் பவர் பேங்க் வந்து ரீசார்ஜ் பண்ணாதான் எல்லாமே ஒர்க் ஆகும். கண்டிப்பா. இப்போ என்னன்னா ஒரு ஃபீமேல் அவங்க ரன் ஆகும்போது அவங்க பசங்களே கூப்பிட்டு கேக்குறாங்க, எனக்கு அம்மா இவ்வளவு டிஃபரெண்டா சமைச்சுட்டாங்கன்னு. எவ்வளவு ஒரு சிம்பிள் விஷயமா தெரியலாம், பட் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா மேம். அம்மா வெரைட்டியா சமைச்சு வைக்கும்போது ஈவினிங் வந்து இல்ல மேம், நான் அவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்திருக்கேன். ஒரு வயிறு சம்மந்தப்பட்டதா இருந்து தொண்டையில இருந்து என்னென்ன நான் பார்ட்டா பார்க்கணுமோ எண்டோஸ்கோபி மட்டும் ஒரு 3-4 டைம் எடுத்திருக்கேன். புரியுது. யாருக்குமே எனக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. சரி எங்க போனா இது கிடைக்கும், எங்க போனா சொல்யூஷன் கிடைக்கும். நான் மேம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இது நான் எப்படி போறது, நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வரல? எனக்கு தெரியல மேம். எனக்கு இப்பதான் சொல்றாங்க, எனக்கு சத்தியமா தெரியாது. 5-6 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். சரி போலாமா, அது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தோணல. உண்மைதான். அது எல்லாரும் இல்ல இந்த டைம் நம்ம போயே ஆகணும், அதுதான் விஷயம். எடுத்து வச்சு யாரையும் கூப்பிடாம நானே ஓனா கிளம்பி வந்துட்டேன். எங்க போனாலும் ஹஸ்பண்ட் கூப்பிடாம போக மாட்டேன். ஆனா இங்க வந்து நம்மளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டைம் கேட்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சிவி ஆர் யூ லிசனிங் ஆல் திஸ் வீடியோ போயிட்டு இருக்கு. சார் தான் நெக்ஸ்ட் மீட் பண்ணும். ஸ்டாரை மீட் பண்ணிட்டு இன்னொரு பெஸ்டா கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அதனால இப்போ சார் இருக்காரு, அதுக்காக பேசிட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் வந்து ஆக்சி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 விஷயம் உங்க ஹெல்த்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா என்னென்ன விஷயம் சொல்வீங்கடா? ஃபர்ஸ்ட் வந்து டயர்ட்னஸ் போயிடுச்சு மேம். எனர்ஜி, ஸ்கின் க்ளோ ஆயிருக்கு, எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். எல்லாத்தையும் ஹாப்பியா, எப்பவும் நல்லா சமைக்கணும், ஹாப்பியா இருக்கேன் மேம். மூட் அவுட்டே இல்ல, அந்த மூட் ஸ்விங்கே இல்ல, மூட் ஸ்விங்ஸ் இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மூட் ஃபாகாவே இருக்கும் மேம். இப்போ அந்த மூட் ஃபாக் இல்ல. பிபி லெவலும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னொன்னு சொன்னாங்க, HbA1c வந்து எனக்கு 6.2ல இருந்து 6 குறைஞ்சிருக்கு. நான் வந்து ஒரு 3 செஷன், இதோட 3ஆவது செஷன் தான் எடுத்திருக்கேன். அவங்க கேக்குறாங்க அது எப்படி திடீர்னு HbA1c குறையும்னு. சோ அது கேஷுவலா தான் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு டயபெட்டிக்கா இருக்கட்டும், ஒரு பிபியா இருக்கட்டும், ஒரு கொலஸ்ட்ராலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரூட் காஸ் பாத்தீங்கன்னா பாடியில ஸ்டோர் ஆகிற டாக்ஸின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. அண்ட் 3வது விஷயம் பாத்தீங்கன்னா
ஸ்ட்ரெஸ் அண்ட் கட் ஹெல்த். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இதான் ரிசல்ட்ஸ். ஸோ இன்னும் வந்து 6.லேருந்து 5.8 ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு நான் கொண்டு வந்து அவங்களே ரெஸ்டிமெண்ட் சொல்லுவாங்க. நான் எதுவும் சொல்லுவேன். நான் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ நானே பேசல, இவங்க தான் பேசியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு நான் எந்த பேஷண்ட்ஸுமே பார்க்கக்கூடாது, Thursdays மை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டே. ஆனாலும் இவங்க டெஸ்டிமோனி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ரீசன் என்னன்னா, certain females will bring energy to the place. இன்னைக்கு இவங்க வந்தனையும் நான் டவுனாக அந்த என்னை வந்து என்ன ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க இவங்களை ஃபர்ஸ்ட் நான் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ என்ன வந்து இன்னைக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் டு ஆக்சி ப்ளஸ் அண்ட் ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹர் சிஸ்டர். அவங்க கொடுத்த ட்ரஸ்ட்ல தான் 5 வருஷமா எங்களை ஃபாலோ பண்ணாலும் இப்போ வந்திருக்காங்க. ஏன்னா யாரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு சேவ் பண்ண கூட பண்ண மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. Those who step in will get the answers. That's a reply for this. That's the take home message for this video. Thank you so much. இந்த மாதிரி fellow females and followers நால தான் we are growing and we are building the trust. So இந்த video will help some female எங்க சமைக்க முடியலன்னு எனர்ஜி இல்லாம இருக்கவங்களுக்கு இவங்க வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். Thank you.